என்னோட மெடிக்கல் ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி நான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். தாலி கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நீ உன் வேலையை பாருன்னா அப்ப எதுக்கு மேடம் நான் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா இந்த பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்? நீ ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற, நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய். சென்னை பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண் ECRல் உள்ள ஒரு IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜிம்மில் வைத்து இளம்பெண்ணுக்கு 30 வயதான மணிபாலன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. 2.5 ஆண்டுகளாக காதல் தொடர்ந்த நிலையில் இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் விளைவாக 2 முறை கர்ப்பமான இளம்பெண்ணுக்கு மாத்திரைகள் வாங்கி கொடுத்து வலுக்கட்டாயமாக மணிபாலன் கருக்கலைப்பு செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து திருமணம் செய்ய வேண்டுமென இளம்பெண் அடம் பிடித்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் இரு வீட்டாருக்கும் தெரியாமல் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பண ரீதியாகவும் என்னை நிறையா ஏமாத்திருக்காங்க. 19.5 லட்சம் கிட்ட ஏமாத்திருக்காங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் உடல் ரீதியாகவும் என்னை ஏமாத்திருக்காங்க. நிறையா ஏமாத்தி 2 வாட்டி அபார்ஷன் பண்ற அளவுக்குலாம் போயிருக்கு. இந்நிலையில் சாதியை காரணம் காட்டி இளம்பெண்ணிடம் பேசுவதை நிறுத்திய மணிபாலன் தனது பழைய காதலியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார். இதனால் விரக்தி அடைந்த இளம்பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு காப்பாற்றப்பட்ட பின்னர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் சென்று மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது என்னோட மெடிக்கல் ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி நான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். அவரால் தான் அது நடந்தது. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டு போக ஏமாத்தினாரு. அதுக்கப்புறம் அவரே என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இப்போ திரும்பவும் விட்டுட்டு போறாரு. என்னன்னு கேட்டால் ஜாதியும் அந்த பெண்ணையும் காரணமாக சொல்றாரு. கூடவே வரதட்சணையும் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. 50 சவரன் நகையும் 25 லட்சம் மேலே டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க கேஸ்ட் டாமினேஷனை ரொம்ப அதிகமாக காட்டுறாங்க. தன்னை ஏமாற்றிய மணிபாலன் மீது நடவடிக்கை எடுப்பதோடு தன்னிடம் சிறுக வாங்கிய 19.5 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என இழுத்தடித்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுமதி இளம் பெண்ணிடமிருந்து 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறியுள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்டு சுமதி கண்டு கொள்ளாமல் இருந்ததால் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சென்று இளம்பெண் புகார் அளித்துள்ளார். இதை அறிந்த இளம்பெண்ணுக்கு அடித்து பிடித்து போன் செய்த சுமதி, முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு ஏன் சென்றாய்? எனக்கு பணம் கொடுத்ததை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கலாமா? தயவு செய்து கொடுத்த பணத்தை வாங்கிக் கொள் என கூறினார். சொல்லுங்க மேடம். என்னப்பா ஸ்டேட் கமிஷன்ல போட்டிருக்கியாடாமா? ஆமா மேடம். ஏன்டா, யார் என்ன சொன்னா உன்ன? இல்ல மேடம், உங்ககிட்ட வந்த எதுவும் ஸ்டேஷன்ல ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. சொல்லுங்க மேடம். நீ ஒரு இது செஞ்சா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற, நீ கொடுத்த காசை வந்து வாங்கிட்டு போய்க்க பாப்பா. மனிதராக பிறந்தால் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும். ஆனால் நீ கொடுத்த பணத்தை வெளியில் கூறி அசிங்கப்படுத்துவதாக கடிந்து கொண்ட சுமதி, உன்னை போல் இதுவரை யாரும் வெளியில் சொன்னதே இல்லை என தான் அனைவரிடமும் லஞ்சம் வாங்குவதை அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்வது போல் பேசினார். இது மாதிரி யாரும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு காரியம் செஞ்சோம்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் நடந்திருக்கேன். நான் இது ஒரு புறம் இருக்க, தன்னிடம் 30,000 ரூபாய் வாங்கிய SI மகேஸ்வரி மணிபாலன் தனக்கு கட்டிய தாலியை கழற்றி வீசிவிட்டு வேறு வேலையை பார் என கூறியதாக இளம்பெண் புலம்பிய நிலையில் லஞ்சம் வாங்கியது தவறில்லை, லஞ்சம் கொடுத்ததை வெளியில் சொல்வதுதான் தவறு என்பது போல் இளம்பெண்ணுக்கு அறிவுரை கூறினார் காவல் ஆய்வாளர் சுமதி. SI மேடம் தான் நான் சொன்னேன், உங்களை நான் எதுவும் சொல்லல. தாலி கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நீ உன் வேலையை பாருன்னா அப்ப எதுக்கு மேடம் நான் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு சும்மா இந்த பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்? இதனிடையே இளம்பெண் புகார் குறித்து கேட்க காவல் ஆய்வாளர் சுமதியிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் கந்தன் பேசிய போது, பணம் வாங்கியது உண்மைதான், தன்னை சகோதரியாக நினைத்து லஞ்ச விவகாரத்தை மூடி மறைக்குமாறு செய்தியாளரிடம் கோரிக்கை வைத்தார் சுமதி. இது தகவல் மேடம், பிரசிடன்ட் சொல்லியிருக்காங்க தகவல், அதுதான் உங்களை கேட்கறேன் கன்ஃபார்ம் பண்றது. தயவுசெய்து எனக்காக சகோதரி மாதிரி எனக்கு பெருசா இஷ்யூ பண்ணாருங்க சார். அத்தோடு மகளிர் காவலர்களுக்கு லட்சக்கணக்கிலா லஞ்சம் கொடுத்துவிட போகிறார்கள் என ஏதோ அரசு ஊதியமே வழங்காதது போலவும் லஞ்ச பணத்தை வைத்துத்தான் பிழப்பு நடத்துவது போலவும் சலித்து கொண்ட சுமதி, எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் என இளம்பெண் மீதே கோபத்தை காட்டினார்.
பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த நம்ம கிட்ட இது கிடையாதுங்க சார். பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்கல நம்ம வாங்கவும் இல்ல. எனக்கு வர்றது உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பெரிய லட்சக்கணக்கில் எல்லாம் கொடுத்துட போறாங்க. இந்நிலையில் தன்னை ஏமாற்றிய மணிபாலன் மீதும் லஞ்சமும் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்த சுமதி மற்றும் மகேஸ்வரி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தாம்பரம் உதவி ஆணையர் பவன்குமார் ரெட்டியிடம் புகார் மனு அளித்துள்ளார் இளம்பெண். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.